இங்க வாங்க. என்னம்மா? வாங்க மாமா, இத பாருங்களே. என்ன? சேர் போட்டு உட்காருங்க. என்னன்னு சொல்லு. உட்காருங்க மாமா. ராசி பலன் சொல்றாங்க மாமா. ராசி பலனா? இதுக்காடி போய் கூப்பிட்டுக்கிட்டு இருக்க? எனக்கு எந்தெந்த ராசிலாம் ஆகாத ராசியோ அதெல்லாம் சொல்றாங்க மாமா, கேளுங்க. உனக்கு ஆகாத ராசி சொல்றாங்களா? ஏண்டி இதெல்லாம் போய் நம்பிட்டு திரியிற? நீ வாட்டுங்க கேப்பமே. கடகம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் குரு பகவான் நன்றாக உள்ளார். அவர் உங்களுக்கு மாமா, குரு பகவான்லாம் யாரு? எப்போதுமே உங்களுக்கு ஏன்ட்ட போய் குரு பகவானா யாருன்னு கேட்டுக்கிட்டு இருக்க? சொல்றத என்னன்னு கேளு. அவர் 7ஆம் பார்வையாக உங்களது ராசியை பார்க்கிறார். அது உங்களுக்கு நன்மையை தரும். தற்போது மாமா 7ஆம் பார்வை என்னன்னு தெரியுமா? 7ஆம் பார்வையாகும். ஏண்டி எனக்கு என்னடி தெரியும் 7ஆம் பார்வை 8ஆம் பார்வைன்னு? சொல்றது அங்க என்ன சொல்றான்னு கேளுடி. எனக்கிட்ட போய் கேட்டு 7ஆம் பார்வை நமக்கு தேவையில்லாதது. வாங்க நம்ம ராசி பலனை கேட்போம். அப்படி தற்போது கடக ராசிக்காரர்களுக்கு முதலாவது பகை ராசி சிம்மம். இவர்களிடம் மிகவும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. சிம்ம ராசி சிம்ம ராசி சிம்ம ராசி உனக்கு தெரிஞ்ச யாரா இருக்கு? ஞாபகம் வந்துருச்சு, உங்க அம்மா. உங்க அம்மா தான், அதான் எனக்கு தெரியுமே. சும்மா இருங்க, நான் உன எங்க அம்மாவை சொல்லி. உங்க அம்மா உனக்கு ஆகாத ராசி தான். நீ வந்து உங்க அம்மாட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்குன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற. எப்ப பார்த்தாலும் புரணி பேசுறது, நீ அவகிட்ட சண்டை போடுறது, அவ உங்ககிட்ட சண்டை போடுறது. என்னைக்காவது ஒழுங்கா இருந்திருக்கீல? அடுத்து கன்னி ராசிக்காரர்கள் உங்களுக்கு ஒத்தே வராத ராசிகள். ஆமா, கன்னி ராசி யாரு மாமா? கன்னி ராசி யாரு? உன் தங்கச்சி. இந்த சொல்லிட்டாங்க இல்ல, ஆகாத ராசி அத்தனை ராசி உன் குடும்பத்துல தான் இருக்கு. இங்க பாருங்க, சும்மா ஆவுனே தங்கச்சி சொல்லி. எனக்கு அப்பவே தெரியும் உன் தங்கச்சி வில்லங்க தான். தங்கச்சி இருக்காதீங்க, என் குடும்பத்தை சொல்றேன்னா உங்களுக்கு தூக்கம் வராது. நான் சொல்லல, நீ பார்க்கறவங்க தான் சொல்லிட்டு இருக்காங்க. பாரு, மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் அது உங்களுக்கு ஆபத்தாக முடியும். பேச்சுவார்த்தைகள் உஷாரா இருக்கணுமா, பாத்துக்க, கவனமா பேசு. அதெல்லாம் என் குடும்பத்துல ஜாக்கிரதையா நான் பேசுவேன். எங்க அம்மானாலையும் தங்கச்சினாலையும் எந்த பிரச்சனையும் வராது. நீங்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய அடுத்த ராசி கும்பம். கும்பராசி உங்க அக்கா தானே? எனக்கு அப்பவே தெரியும், உங்க அக்காக்கு என்னை பிடிக்காத போதே எனக்கு தெரியும். ஆவுனா எனக்கு குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப பாத்தீங்களா சொல்றாங்க, பாத்தீங்களா? பாருங்க இங்க. அதுகிட்ட நீ எப்ப பேசுற? என்னைக்கே ஒரு நாள் பாக்குறது பேசுறது போய் சொல்லிட்டு. என்னைக்கே ஒரு நாளா? சும்மா சும்மா போன் பட்டு குறையா சொல்லிக்கிட்டு இருப்பாங்களே. பாருங்க, உண்மையை சொல்றாங்களா? கரெக்டா சொல்றாங்க பாருங்க. ஒத்து வராத ராசிகளில் அடுத்து மீனம், மிதுனம், மேசம். இந்த ராசிக்காரர்களிடமும் எச்சரிக்கையா இருப்பது நல்லது. மீனமா? இந்த ராசி யாரு மாமா? மீனமா? மீனா உங்க வீட்டுல யாராவது இருக்காங்களான்னு பாரு. எங்க வீட்டுல யாரும் இல்ல, உங்க வீட்டுல யாரா இருக்கும். யாருன்னு எனக்கு தெரியல. உங்க அக்கானால கரெக்டா சொல்லிட்டேன். அடுத்த ராசி துலாம். பாத்தீங்களா மாமா, அத்தனை ராசியும் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லா ராசியுமே எனக்கு எதிரிக்காரங்களாம். ஏண்டி இருக்கிற அத்தனை ராசியும் சொல்லிட்டு இருக்காரு அந்த ஆளு? நீ வேற விட்டா ஓ ராசியும் சேர்த்து சொல்லுவார் போல. ராசிக்காரர்களே, உங்களுக்கு கடைசியாக நம்ம ராசி ஒண்ணுதான் பேலன்ஸா இருக்கு, அதையும் சொன்னாலும் சொல்லிடுவான் போல. மகர ராசிக்காரர்கள், மகர ராசி மக்கர் செய்யக்கூடிய ராசி. இவர்களிடம் மிகவும் கவனமாக இருப்பது நல்லது. அவர் எல்லாம் எனக்கு அப்பவே தெரியும். கல்யாணம் பண்ணதுல இருந்து இப்ப வரைக்கும் என்னை எவ்வளவு குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. எப்ப பார்த்தாலும் அது பிடிக்கல, இது பிடிக்கல, ட்ரெஸ் பண்ணது பிடிக்கல, சமைக்கிறது பிடிக்கல, நடந்தா குத்தம், எப்ப பார்த்தாலும் எனக்கு குறை சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. இப்பதானே தெரியுது, இந்த உங்க ராசின்னு சொல்லிட்டாங்க. சண்டை வராத நாள் என்னைக்காவது இருந்திருக்கா? கல்யாணம் பண்ணதுல இருந்து இப்ப வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டு தானே இருக்கீங்க. நான் உங்ககிட்ட சண்டை போட்டேன்? ஏய், நீ தானே என்கிட்ட வந்து சண்டை போடுற. நான் உங்ககிட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருக்கேன். சண்டை போறேனா? நான் சண்டை போறேனா? நீங்க தான் எப்ப பார்த்தாலும் என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க. நான் இருக்குது உங்களுக்கு பிடிக்கல, நான் எங்க அப்பா வீட்டுக்கு போயிடுறேன். நீங்க எப்படியே சந்தோஷமா ஜாலியா இருங்க. உங்க ராசி தானே சொல்றாங்க. சரி, நான் செவனே தானா போய்க்கிறேன்.